கோ பூஜையை பற்றி சொல்லுங்கள் சார். அப்படின்னா என்னது சார்? பொதுவாகவே கோ பூஜை அப்படின்னா மாடு கண்ணு சேர்ந்து சில ஜாதகத்தில் பிரச்சனைகள் இருக்குது. ஆயுள் பாவமே கெட்டு போயிருக்கு, ஆயுள் பாவனுடைய திசை நடந்துகிட்டு இருக்கு, இல்லை தீராத வியாதிகள் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் கோ பூஜை சொல்லுவோம். அந்த கோ பூஜை செய்கிறது மட்டும் இல்லாமல் கோ தானம் வேறு சொல்லுவோம். கோ பூஜை வேறு, கோ தானம் வேறு. இதை ரெண்டுத்துக்கும் அர்த்தம் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். கோ பூஜைங்கிறது பசுமாட்டுக்கு நம்ம பூஜை பண்ணுறது, கோ தானங்கிறது பசுமாட்டையே தானம் பண்ணுறது. இந்த பசுமாட்டை தானம் பண்ணுறதுக்கு நிறைய விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் மாடு கண்ணை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 196 வகையான கோதானம் இருக்குது. ஒரு தானம் 2 தானம் இல்லை, 196 தானத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு இருக்குது. அப்படிப்பட்ட தானங்கள் செய்யும்போது கை மேலே பலன் கிடைக்கும். அது வந்து வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ் கிடைக்கும். அதுவும் அந்த கோவில் இருக்கிற ஒரு முடிக்கு உண்டான பலன். எவ்வளவு முடி இருக்கும், ஒரு வருஷத்துக்கு உண்டான தீனிக்கான பணமும், அதே மாதிரி அந்த கண்ணுக்குட்டிக்கு தேவையான பணமும், இதை ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுக்கணும். ஏதோ நான் பணம் கொடுத்துட்டேன் சார் நீங்கள் வளர்த்துக்குங்க அப்படிங்கிறத விட வாரத்துக்கு ஒரு முறை போய் பார்க்கணும். நம்ம தானம் வாங்கினவர் இதை எப்படியெல்லாம் வளர்க்குறாரு, எப்படியெல்லாம் அதுக்கு வந்து போஷக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். வெறும் அவர் பால் கறந்து வெறும் பணம் சம்பாதிக்கிறாரா, அதை இம்சை பண்ணுறாரா, அதுக்கு தீனி போடுறது இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். உடம்பு சரி இருக்கா சரி இல்லையா, அதை நல்லா பார்த்துக்கிறாரா அப்படிங்கிறத தானம் கொடுத்தவங்க போய் பார்க்கணும். ஓகே சார், நமக்கு நம்மளோட நிகழ்ச்சியோட முதல் காலர் இணைஞ்சிருக்காங்க. மரியதினா ஊட்டிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. மரியதினா, உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். உங்களோட பிறந்த தேதி, மாதம், வருடம் எல்லாத்தையும் சொல்லுங்க கரெக்டா. ஓகே மேம். வணக்கம் சார். வணக்கம் மேம். பிறந்த தேதி 22/3/2002. எத்தனை மணிக்கு பிறந்தீங்க மேம்? 12:15 மதியானம் சார். எந்த ஊரில்? ஊட்டி. இப்போ எங்கே இருக்கீங்க? இப்போ ஊட்டியில் தான் இருக்கு சார். வெரி குட், சந்தோஷம். உங்கள் ஜாதகத்தில் திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, 23 வயது 14 நாட்கள், குரு மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு. செய்யும் தொழிலில் இடமாற்றம், அதிக சம்பளம், மன நிம்மதி, சந்தோஷம் இது கிடைக்குமா, எனக்கு ஊர் விட்டு ஊர் போக முடியுமா, இடம் விட்டு இடம் மாற முடியுமா அப்படிங்கிறது தான் இவங்க கேள்வி. என்னம்மா? எஸ் சார். அம்மா, இந்த மேட்டுப்பாளையத்தில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது, தெரியும்ல உங்களுக்கு? பஞ்சபாண்டவர்கள் வந்து வழிபட்ட தலம். அங்கு வழிபட்டு தான் அவர்களுக்கு இழந்த பொருட்கள், செல்வமெல்லாம் கிடைச்சது. அவங்களுக்கே கிடைச்சுன்னா உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்காதா? இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையும் ஒரு நல்ல திருமண வாழ்க்கையும் நல்ல குடும்பமும் உனக்கு அமையாதா? ஆகவே ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் அந்த கோவிலில் போயிட்டு பண்ணிட்டு வாங்க. ஒருவேளை உங்களுக்கு கோல்டாக இருக்குது, மழையாக இருக்குது, என்னால் அங்கே போக முடியாது அப்படின்னா காலையில் போயிட்டு வந்துடுங்க. காலையில் 10:30லேருந்து 12 மணிக்குள்ளே போயிட்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் வந்து சிதற்காய் உடைப்பாங்க. அதுதான் அந்த கோவிலினுடைய ஒரு தத்துவம். அந்த சிதற்காய் போட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல உத்தியோகமும் திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி மரியதினா. அடுத்ததாக ரூபேஷ் பாண்டிச்சேரியிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. ரூபேஷ், உங்களோட சந்தேகத்தை சாரிடம் கேட்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி அதெல்லாம் கரெக்டாக சொல்லுங்கள். ரூபேஷ் சொல்லுங்க. 6/5/2012 மேடம். எத்தனை மணிக்கு? காலையில் 4:36 சார், ஞாயிற்றுக்கிழமை. வெரி குட். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை காலையில். ஆமாம். வெரி குட், தெளிவாக சொன்னீங்க. சுவாதி நட்சத்திரம், துளாராசி. அவன் படிக்க மாட்டேங்கிறான் பையன். இருங்க, நான் சொல்கிறேங்க. பாவங்க, ஏங்க புகார் பட்டியல் நிறைய பெருசாக வச்சுருக்கீங்க. அகலமான நெற்றி, பெரிய கண்கள், நீண்ட தோள்கள், டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு, இப்படி இருக்கான். ஆனால் வெரி பிரில்லியன்ட் சார். அவன் நல்லா வரைவான் சார். கண்ணில் கண்ணாடி போட்டது. ஆமாம். அவன் பேர் என்ன? ரூபேஷ். பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ அவனுடைய ஜாதகத்தில் நல்லா படிப்பான் சார். அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய பதவிக்கு வருவான். இவங்ககிட்ட நீங்கள் எப்படி வேலை வாங்கணும்னு நான் சொல்லித்தரேன். இந்த லெசனை நீ முடிச்சிட்டின்னா உனக்கு நான் இது வாங்கி தரேன், இந்த படிப்பை நீ முடிச்சிட்டின்னா நான் உனக்கு இது பண்ணித்தரேன் அப்படின்னு நீங்கள் அவனுக்கு வந்து ஆசை வார்த்தையும் நிதானமும் பொறுமையாக இருந்தால் நீங்கள் பண்ணணும்.
இவனை தயவு செஞ்சு பௌர்ணமி நாட்களில் வந்து பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் பால் வாங்கிட்டு போய் அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த பாலை சாப்பிடுங்க. முதல்ல அந்த ஆங்ஸைட்டி போகும், பதட்டம் போகும், மனோதைரியமும் நிம்மதியும் வரும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த மனோபாவத்தை விட்டுருவான். நீங்கள் பாண்டிச்சேரியில் எங்கே இருக்கீங்க சார்? லாஸ்ட் தடவை சார். வெரி குட். அந்த பக்கத்துலேயே உங்களுக்கு சித்தர் சமாதி இருக்குது. ஆமாம், சித்தர் சிவானந்த குரு சித்தானந்த வாரம் போயிட்டு இருக்காரு. அந்த கோவில் சொன்னாருங்களே விசேஷம் இன்னொன்று தெரியுங்களா? என்னது சார்? பாரதி பாடின குயில் பாட்டு அங்கே தான். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ கோவில். அந்த கோவிலில் உள்ள குளத்துல மீன்களுக்கு வந்து பிஸ்கெட் வாங்கி போடுங்க. மற்ற கோயிலெல்லாம் பொரி வாங்கி போட்டால் சாப்பிடும். அந்த மீன்கள் வந்து பிஸ்கெட் போட்டால் தான் சாப்பிடும். இவனை கூட்டிகிட்டு போய் சேர்ந்து போடுங்க. என்ன கரெக்டுங்களா? போய் செய்யுங்க. நல்லா படிப்பான் சார். அவனை அரவணைச்சு போங்க. நெகட்டிவாக போகாதீங்க, பாசிட்டிவாக போங்க. வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக சுந்தராம்பாள் காரைக்குடியிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. சுந்தராம்பாள், உங்களுடைய தேதி, மாதம், வருடம், பிறந்த தேதி எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுங்க. நேரம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. கீர்த்திக்காக கேட்குறேன். எம் தாரணி, 2000 வருஷம், செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி, வியாழக்கிழமை, அதிகாலை 5:32, பூரட்டாதி, கும்பராசி. ரொம்ப தெளிவாக போயிட்டீங்களே. என்ன வேணும் உங்களுக்கு? இவங்க பேத்தி பார்த்தீங்களா? பேத்தி மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசம் இல்லை? எப்படிப்பட்ட படிப்பு அமையும், எப்படிப்பட்ட வேலை அமையும், எப்படிப்பட்ட திருமணம் அடையும்? இந்த 3 கேள்வி கேட்கறதுக்கு தான் அப்படியே நின்று தவம் இருந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க. கரெக்டா? அம்மா, இவளுக்கு சனி மகா திசை நடந்துக்கிட்டு இருக்கு. உடம்பு கொஞ்சம் படுத்துது. இதுக்கு ஜோதிட பரிகாரங்கள் பிரயோஜனம் இல்லை. நல்ல லேடி டாக்டர்கிட்ட இவளை கூட்டு போய் காட்டுங்க. 2வது, இவளுக்கு 7.5 சனி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு முறை திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபமும் அந்த பிள்ளை போடலனா கூட நீங்கள் போய் போட்டு வாங்க. அவளுக்கு உடல் ஆரோக்கியம், மன தைரியம், மன சோர்வு போகும், இரும்பு சத்து நல்லா கூடும். வேற என்ன கேட்கணுமோ கேளுங்க. திருமணம் இன்னும் 1 வருஷம் போகணுமா? குரு பலன் இப்போ இல்லை. எக்ஸாக்ட்லி ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வடக்கு புறமாக பையன் இருப்பான். அசலில் தான் அமையும். நல்ல வாழ்க்கை வரும். ஜாதகம் வந்ததுன்னா கொண்டு வாங்க. வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக அபர்ணா வண்டலூர்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அபர்ணா, உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், வயது கரெக்டாக சொல்லுங்க. இதெல்லாம் பேர் அபினேஷ் குமார். பிறந்த தேதி 25/9/1996. எத்தனை மணிக்குமா? காலை 5:20. அன்னைக்கு என்ன கிழமைம்மா? வியாழக்கிழமை. ஒரே நிமிஷம்மா. புரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி. கரெக்டா? இல்ல, புதன்கிழமை, கும்பராசி, சதய நட்சத்திரம். வியாழக்கிழமைன்னு இப்போ மாற்றி சொன்னீங்க. இப்போ நீங்கள் திருப்பியும் புதன்கிழமைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒரே ஒரு பயோடேட்டா தப்பு பண்ணிங்கன்னா கூட தப்பாயிடும் இல்லைங்களா? நீங்கள் இப்போ வியாழக்கிழமைன்னு ஏன் சொன்னீங்க? அப்போ இல்லைங்களா? சொல்லக்கூடாதுமா. அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ப்ரிடிக்ஷனே தப்பாக போயிடும். ஏன்னா இது கணக்கு போட்டு சொல்கிற இடம். எனக்கு சாமி வந்து சொல்லுது, உடுக்கடிக்கிறேன், டான்ஸ் ஆடுறேன், அதெல்லாம் கிடையாது. அப்சல்யூட்லி மேக்ஸ். கொஞ்சம் இருங்க. சதய நட்சத்திரம், கும்பராசி. கரெக்டாமா? முகத்தில் ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஒன்று இருக்காமா? இது யாருடைய ஜாதகமா? கண்ணாடி போட்டுருவார், தெளிவாக பேசுவார், அன்பானவர், பாசமானவர், எமோஷன் கேரக்டர், டென்ஷன் பார்ட்டி. 2 சமாச்சாரத்துக்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்க. 1 இவரது திருமண வாழ்க்கை, 2 இவரது நல்லபடியாக ஒரு வாழ்க்கை இவருக்கு எப்போ அமையும், தொழில் எப்போ நல்லபடியாக அமையும். இதுதான் உங்கள் கேள்வி. கரெக்டாமா? ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு இவர் போயிட்டு வரணும். ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் போயிட்டு மஞ்சள் ஆடை வந்து சுவாமிக்கு தானம் பண்ணும். அந்த மாதிரி தானம் பண்ணி நெய் தீபம் போட்டு வந்தால் இவருக்கு நல்ல உத்தியோகமும் திருமண வாழ்க்கையில் உள்ள தடையும் போகும். இரவில் ரொம்ப நேரம் கண்ணு முழிக்கிறாரு, அதுவே இவருக்கு உடம்பு பாதிக்கும். ஒரு வைப்ரண்ட்டாக இருப்பார். சூரிய நமஸ்காரம் செய்ய சொல்லுங்கள். வாழ்க பலமுடன். ஆல் த பெஸ்ட்.